இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பையன் ரோட்ல வந்து இவரை கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே ஓடிவார். அப்ப அவருமே அந்த பையனை பார்த்து சொல்றாரு, காலையிலேயே பிச்சை கேட்க வந்துட்டியா அப்படின்னு அந்த பையனை திட்டுறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், உங்ககிட்ட பிச்சை கேட்க நான் வரல, நீங்க வார வழியில பணத்தை போட்டு வந்துட்டீங்க, அதை கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவருமே அவரோட பாக்கெட்டை வந்து தட்டி பாக்குறாரு, பாக்கெட்ல பணம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து சொல்றாரு, நான் தப்பா பேசிட்டேன்பா, என்ன மன்னிச்சுக்க, நீ அந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் பணத்தை வேணான்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு கிளம்பும் போது அந்த பையன் அவரை கூப்பிட்டு சொல்றான், சார், ஒரு ரூபா பணம் நாள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. அப்ப அந்த பையன் கிட்ட போயிட்டு சொல்றாரு, உங்க அம்மா உன்னை நல்லாவே வளர்த்திருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன இவரும் பாத்தீங்கன்னா அந்த பையன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறார். அப்படி போன இந்த பையன் அங்க இருக்க ஒரு கோயில் வாசல்ல ஒரு பெரியவங்க கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இவரும் இதுவாப்பா உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த பையன் எங்க அம்மா அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு போறான். அப்ப அந்த பையனோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 2 கண் பார்வையுமே தெரியாது. அப்படி தெரியாம இருந்தாலுமே அவங்களோட தன்னம்பிக்கையை விட்டுறாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கைத்தொழில வந்து செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அந்த அம்மாவும் ஆமாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா, நான் வந்து பேப்பர் வித்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அந்த அம்மாவுமே அந்த பணத்தை வாங்கி பத்திரமா வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த இவரு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்காக நம்ம என்னவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான யூனிஃபார்மும் ஸ்கூல் பேக்கும் வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, குப்பை பொறுக்கிறவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் சொல்றான், எதுக்கு குப்பை பொறுக்கிறவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்புறான்.